அம்மை சத்தி பார்வதியே சிட்டு நல்லது முழுக்குள் சித்தரும்பதான் பிடித்து பாசி பட்டினி அடைப்பாள் பார்வதா தேவிய அங்கே ஆண்டவன் தான் சிவபெரும் அங்க படியளக்க வருவார் என்று எப்பா எட்டோடு நல்ல எட்டு நாளா ஈசன் தேவியவள் பரிசோதிக்க வேணும் என்று அந்த சிற்றுச்சிமலுக்குள்ள இரண்டு சித்தரும்பை பிடித்து பசிப்பட்டினி அடைக்கிறார் பார்வதா தேவியானவள். அரும்பும் பெண்ணரும்பும் சிமலுக்குள்ளே தான் பிடித்து அடைத்து எட்டோடு 8 நாளா ஈசன் வருவார்னு காத்திருக்கான். 8 நாள் கழித்தது படியளக்க போன சிவபெருமானோ கைலாசம் வராத காரணத்தினால பகவான் மேலே கோபம் கொண்டார். அந்த ஆதிசக்தியான பார்வதா தேவியானவள் பகவான் மேலே கோபம் கொண்டு இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் எப்ப படியளக்க போனாலும் பகவானை எதிர்பார்த்து வாசல்ல காத்திருப்பான். அந்த இடத்துல கோபம் கொண்டு கைலாசம் தன்னதிலே வந்து நீட்டிய கால் மடக்காமல் கூந்தல் முடியாமலே தொடையாம தலைவிரி கோலமா இருக்கா பார்வதா தேவி. கைலாசத்துல விளக்கு கூட பொருத்தல. படியளக்க போன சிவபெருமான் 8 நாள் கழித்து கைலாசம் வராரு. பார்வதா தேவியை காணாமல் பார்வதா தேவிக்கு என்ன கோபமோ தெரியலையே. படியளக்க போனவரை எதிர்பார்த்து காத்திருக்க வரலையே என்று சொல்லி பார கைலாசம் வருகிறார் சிவபெருமான். அந்த பார்வதி எப்படி இருக்கா? கைலாசத்துல நீட்டிய கால் மடக்காமல் அவுந்த குந்தல் முடியாமல் விழுந்த எச்சி துடையாமல் பகவான் மேலே கோபம் கொண்டு தலைவரி கோலமா கைலாசத்துல விளக்கு கூட பொருத்தாம இருக்கா. பார்த்தார் சிவபெருமான். எம்மா பார்வதி, நான் சொல்வதை கேளம்மா. அம்மா அம்மா பார்வதி, ஆண்டவனின் வார்த்தை கேளு. கைலாசம் தன்னதில தலைவிரி கோலமாக இருப்பதொரு விவரம் என்ன சிவபெருமான் கேட்டப்போ பார்த்துட்டாள் பார்வதி. பார்வதி எப்ப படியளக்க போனாலும் பகவானை எதிர்பார்த்து வாசல்லே காத்திருப்பேம்மா. இன்னைக்கு வராத காரணம் என்ன என்று ஈஸ்வரியாள் தேவியிடத்தில் ஈசன் சொல்ல பார்த்தார் சிவபெருமான். பார்த்தா பார்வதி, பகவானே படியளக்க போனேன்னு பூனகச்சியமைக்கு போனேன் ஐயா. எல்லா உயிர்களுக்கும் கரெக்டா படியளந்து வந்தேலா சுவாமின்னா
பார்த்தார் சிவபெருமான். என் பார்வதி, என் படியளப்புல உனக்கு என்னமா சந்தேகம்? கல்லுக்குள் இருக்கும் கருத்தேரை முதல் கருக்குழி வெள்ளை வரை படைத்து விட்ட மனுக்களுக்கு பசிப்பட்டினி இல்லாமலே இந்த பகவான் படியிழந்து வந்தேன் அம்மா. கல்லுக்குள் இருக்கும் கருத்தே முதல் கருக்குழி வெள்ளை வர படியிழந்து வந்தேன். என் படியில உனக்கு என்னமா சந்தேகம் என்று ஈசன் கேட்டபோது, ஆண்டவ பகவானே, என்னோட இடத்துல 2 சித்தரும்பு 8 நாளாக பசி பட்டினியாக இருக்குதையா. நீங்கள் படியளக்க வரவே இல்லை என்று பார்வதா தேவி சொல்லுகிறார். பார்த்தார் சிவபெருமான். பார்வதி, நான் எல்லா ஊருக்கும் கரெக்டா படியிழந்து வந்தேன் அம்மா. அப்படியானால் உன்கிட்ட 2 சித்தரும்பு காட்டு பாப்புன்னார். பார்வதி எக்கள் சொந்த முந்தானை எடுத்து முடிச்சு அவளுக்குறா. சிற்று சிம்ல கையில் எடுத்து ஓடானி பூட்டை திறந்து பகவான் இடத்துல கொடுத்த போது அந்த சிம்லுக்குள்ள இருந்த 2 சித்தரும்பானது எப்படி இருக்கு என்று பார்த்தோமானால், அது தினையறி சீவாயில் கவி அரிசி வாயில் கவி அம்மாவாயில் சுத்தி சுத்தி வருகுதையா சுத்தி வருகுதை சுந்தர் பகவான தாமணங்குதை அங்கும் இங்கும் பகுதையோ அங்கும் இங்கும் பகுதையோ அது ஆண்டவன வணங்குதை மாயம் இல்லை அம்மா. சிமிழுக்குள்ள இருந்துட்டாலும் சிவனறிய மாயம் இல்லை பார்வதி. எல்லா ஊர்களும் கரெக்டா படி வந்தேனாரு. பார்த்தாள் பார்வதா தேவி பகவானை கையெடுத்து வணங்குகிறார். ஆண்டவ பகவானே, நான் சொல்வதை கேளுங்க. நான் அறியாமல் செய்த குற்றம், நான் அறியாமல் செய்த குற்றம் எங்கள் ஆண்டவனே பொறுக்கணும். கையெடுத்து வணங்கும் போது பாட்டிட்டாரே சோபெருமா கும்பிட்ட கையெடுக்கு கோடி வரம் கொடுப்பேன் அம்மா. பார்வதியா இடமதியில அங்கே பகவானும் சொன்ன போது அவன் பிள்ளை வரம் வேணும் என்று பார்வதியகப்பாள அம்மா அவ பிள்ளை வரங்கட்ட போது பாட்டிட்டாரே சோபெருமா. அம்மா வேலை நல்ல சுவாமி வேலை ஐயா ஓடியா
கொம்பு மாடனே ஏதலை மகனா தலைமகனா இந்த கொம்ப மாட கொம்ப மாட சுவாமி கொடை விழாவில் கொடை விழாவில் தாயவளும் அங்கு வாராளே கொடை விழாவில் அம்மையான உச்சி மகாளே அவ உச்சி கண்ணில் பிறந்த வேளா உச்சி நீ மகாளே மாறி மாறி பிறந்த வேளா அம்பிகையா மாரியம்மா என் தலைமகன் கொம்பம் மாடே என் தர்க்க மாடன் தலைவை மாடன் கொம்ப மாடன் குடி மாடே 1008 மாட நீரும் அதிகாரி கொம்பம் மாடே நீ பூலுடையார் வாசல் தெய்வம் காவக்கார கொம்பையாமா ஏ அம்மையான உச்சி மகாளே அவன் தலைமகன் கொம்பம் மாடே கொம்பமான வாசலில 21 தேவாதையோ ஆதாடி போடுதையா அட்டகாசம் பண்ணுதையா